I'm happy to share the stage with Vijay sethupathi. I'm a great fan. நான் என்ன சொல்லுவேன், அவ்வளோவா வெவ்வேறு ஆளுங்களுக்கு பொழுதுபோக்கு நேரமும் பொழுதுபோக்கு வகையும் மாறும். தெளிவாக கருத்தை தைரியமாக சொல்லி அரசாங்கம் யாராக இருக்கட்டும் சிந்தனையுடன் பேசுகிறவர் விஜய் சேதுபதி அவர்கள். ஏன்னா விளையாட்டுங்கிற ஒன்று தான், ஸ்போர்ட்ஸ் தான் வந்து நமக்குள்ளே இருக்கிற இந்த சொசைட்டியில் பிரிஞ்சு கிடக்கிற ஜாதிய பாகுபாடெல்லாம் உடைக்குது, நம்ம ஒன்றா சேர்க்குது, இந்த திறமையை முன்னாடி கொண்டு வருது. எல்லாமே கனெக்ட் பண்ணக்கூடியது. வெறும் புஸ்தக அறிவு படித்தா மட்டும்தான் அறிவு நாலேஜ் அப்படின்னு இல்லை. அதை பெற்றவங்களும் உணரணும், ஸ்கூலருக்கும் உணரணும். அதை நம்மளுடைய எஜுகேஷனில் கொண்டு வரணுங்கிறதையும் நான் அதை ஐயா, நான் உங்களுக்கு பெரிய ஃபேன். நீங்கள் உங்களுடைய அருமையான நீங்கள் பேசுகிற விதமும் சரி, நீங்கள் நிதானமாக பதட்டப்படாமல் தெளிவாக நீங்கள் பேசுகிறது வந்து ஓகே, நம்ம சேஃபான இடத்துல இருக்கும் ஒரு ஃபீலை கொடுக்குது. ரொம்ப நன்றி. எங்கே நிறைய இடத்துல இன்னும் பள்ளிக்கூடங்களில் பாகுபாடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, விளையாட்டில் சேர்க்கறதுல கூட அதுவும் இல்லாமல் இருக்கணும். அதுக்கும் நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். முதல்ல ஆதவ அர்ஜுனா அவர் பேசின அந்த கோரிக்கையை அவங்கள சேர்ந்து நானும் மாண்பு நிதியமைச்சர்கள்ட்ட நானும் வைக்கிறேன், அது மாண்பு முதல்ல வைக்கிறேன். ரொம்ப அற்புதமான கோரிக்கை கேட்கும்போது ரொம்ப மனசு பார்த்துருச்சு. சூசைட் பண்ணணும். நானும் சில பேரை சந்திச்சிருந்தேன். சில பேர் போய் பிளாட்ஃபார்ம் படுத்து தூங்கிச்சுன்னா ஞாபகம்னு சொல்லிடுவாங்க. ஸோ எல்லா ஸ்போர்ட்ஸும் கவனிக்கப்படணுங்கிறது என்னுடைய கோரிக்கையும் கூட. ஏன்னா விளையாட்டுங்கிற ஒன்று தான், ஸ்போர்ட்ஸ் தான் வந்து நமக்குள்ளே இருக்கிற இந்த சொசைட்டியில் பிரிஞ்சு கிடக்கிற ஜாதிய பாகுபாடெல்லாம் உடைக்குது, நம்ம ஒன்றா சேர்க்குது, இந்த திறமையை முன்னாடி கொண்டு வருது. வெறும் புஸ்தக படிப்பு மட்டும் அறிவில்லை, விளையாட்டு வந்து தெரியல. நான் ஸ்கூல் படிக்கும் ரொம்ப குண்டமாக இருந்தேன். என்னை யாரும் கேமில் சேர்த்துக்க மாட்டாங்க. ப்ரேயரில் நான் தான் ஃபஸ்ட்டில் சேர்த்துக்கேன். பட் ஆனால் ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சப்கான்ஷியஸ் மைண்ட் திங்க் பண்ணுற விதம் இருக்குது, அது ரொம்ப அழகாக இருக்கும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம உடம்பை நம்மளை நமக்கு யாருன்னு அறிமுகப்படுத்துது. வெறும் விளையாட்டு போட்டியை மட்டும் பார்க்கணுமா, அது அறிவு வளர்க்குற திறனாகவும் பார்க்கணுமான்னு ஒன்று இருக்குது. விளையாட்டின் மூலமாக நிறைய அறிவு வளருது. அந்த அறிவை விளையாட்டுக்கு மட்டும் பயன்படுத்துவதா, அது வாழ்க்கைக்கு பயன்படுத்துவதாங்க இருக்குது. விளையாட்டு நம்மளை மோட்டிவேட் பண்ணுது, எதுக்கு இருக்கிற மனசனை கணக்கு போட்டு வைக்குது, அந்த உங்களோட பார்டர் என்னன்னு உங்களுக்கு சொல்லுது, உங்களுக்கான நேரத்தை வகுக்குது. இதுக்குள்ளே இந்த நேரத்துக்குள்ளே இந்த வேலையை செஞ்சணும், கடைசியில் இவ்வளோ தான் நேரம் இருக்குது, இத்தனை நொடிகள் மட்டும்தான் இருக்குது. ஒரு நொடியோட அருமை என்ன, அதை எப்படி செலவு பண்ணணும், அதை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணணும், உங்கள் மூளையை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செயல்பட வைக்கிறது விளையாட்டு தான். விளையாட்டை வெறும் காம்படிஷனாக மட்டும் பார்க்கணுமா, ஏன்னா இங்கே படிச்சுட்டே இருக்குது, எல்லாமே காம்படிஷன் வேர்ட்ஸ் மாதிரியே இருக்குது. வெறும் காம்படிஷன் மட்டும் இல்லை விளையாட்டுங்கிறது. அது நம்மளை சிந்திக்க வைக்குது, அடுத்த கட்டத்தை நகர்த்தி எடுத்துகிட்டு போகுது. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போது அந்த விஷயத்தை அதுக்கு மட்டும் பயன்படுத்துவதா, அந்த வாழ்க்கைக்கு பயன்படுத்துவதா, அதுக்குள்ளே எல்லாமே கலந்துருக்கு. எப்படி இந்த உலகம் அணுக்களால் ஆனது, அணுதான் எல்லாமே இருக்கு போல, எல்லாத்துக்குள்ளேயும் அணுதான் இருக்கிறது போல, நம்ம எல்லாத்துக்குள்ளே இருக்கிறது ஒரு பாடம் தான், ஒரு வாழ்க்கை தான், அது ஒன்று தான். அது எல்லாமே கனெக்ட் பண்ணக்கூடியது. வெறும் புஸ்தக அறிவு படித்தா மட்டும்தான் அறிவு நாலேஜ் அப்படின்னு இல்லை. அதை பெற்றவங்களும் உணரணும், ஸ்கூலருக்கும் உணரணும். அதை நம்மளுடைய எஜுகேஷனில் கொண்டு வரணுங்கிறதையும் நான் அதை ஐயா, முதல்ல உங்களுக்கு வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து அவர் பேசுறது மயங்கிட்டேன். மாண்பு நிதியமைச்சர் அவர்களுக்கு மிகப்பெரிய வணக்கம். ஐயா, நான் உங்களுக்கு பெரிய ஃபேன். நீங்கள் உங்களுடைய அருமையான நீங்கள் பேசுகிற விதமும் சரி, நீங்கள் நிதானமாக பதட்டப்படாமல் தெளிவாக நீங்கள் பேசுகிறது வந்து ஓகே, நம்ம சேஃபான இடத்துல இருக்கும் ஒரு ஃபீலை கொடுக்குது. ரொம்ப நன்றி. மற்றபடி மேடையில் இருக்க அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. நான் வந்து சன் டிவியில் வந்து நம்ம ஊர் ஹீரோன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறது, இது மட்டும் இங்கே பதிவு பண்ணி நான் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். அப்போ ஒருத்தர் வந்து அவர் கையில் ஏதோ பூச்சி கடிச்சு மொத்த கையும் அழுகிடுச்சு. அப்புறம் அவருக்கு சதையை எடுத்து வச்சு அதை சரி பண்ணார். அவர் க்ளவுஸ் போட்டு தான் வந்தார். அவர் என்ன பண்ணார்னா, வீட்டில் இருந்து ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருக்குது, எல்லோரும் கேள்வி கேட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சென்னைக்கு வந்து, அப்புறம் வந்து அவர் நம்மளுடைய தமிழ்நாட்டோட அழிஞ்சு போன ஒரு 108 விளையாட்டுகளை வந்து மீட்டு எடுத்தார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த சமயத்தில் எப்படி உங்களை மீண்டு வரணும்னு எப்படி முடிஞ்சது, எப்படி தோணுச்சு? ஏன்னா நான் ஏதோ ஒரு வேலை செஞ்சேன், ஏதோ தப்பு பண்ணேன், அதில் எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைச்சது இல்லை, அதனால நடந்தது அப்படின்னா பரவாயில்ல. சும்மா இருந்த ஒரு ஆள் ஒரு பூச்சி கடிச்சது, அந்த கை அழிவுச்சுன்னு சொல்லும்போது அது வந்து எப்படி மீண்டு வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இல்லையா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் ஒரு பதில் தான் சொன்னார். சின்ன வயசுலேருந்து இந்த மரத்த மேலே ஏற குதிச்சு விளையாடுற பழக்கம் இருந்தது, அந்த விளையாட்டோட புத்தியான்னு தெரியல, அந்த சிந்தனையான்னு தெரியல, அது என்னை மீண்டு எழ வச்சது, அதனால தான் திரும்பி வந்தேன் அப்படின்னாரு. ஒரு விளையாட்டு ஒருத்தர் இந்த அளவுக்கு சிந்திக்க வைக்கமாகுது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் நானும் இதை புரிய ஆரம்பித்தேன். என் குழந்தைகள் கற்றுக்கும் போதும் விளையாட்டு வெறும் அந்த கிரவுண்டுக்குள்ளே இல்லை மட்டும் இல்லை, அதை தாண்டியும் இருக்குது, அதை பற்றி சிந்திக்கிறது.
ஸோ விளையாட்டை வெறும் விளையாட்டாக மட்டும் பார்க்காம அதுக்குள்ளே இருக்க நுணுக்கங்களையும் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தினுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் எங்கே நிறைய இடத்துல இன்னும் பள்ளிக்கூடங்களில் பாகுபாடு இருக்குன்னு சொல்கிறாங்க விளையாட்டில் சேர்க்கறதுல கூட, அதுவும் இல்லாமல் இருக்கணும். அதுக்கும் நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஜாலியாக விளையாடுங்க, போட்டி தான் இது, ஆனால் ரொம்ப ரசித்து சந்தோஷமாக ஜாலியாக விளையாடுங்க, ஜாலியாக சந்தோஷமாக விளையாடுங்க. எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த நடத்துகிற அத்தனை பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, ரொம்ப நன்றி. More than an actor, I would say a public intellectual, Sri Vijay sethupathi avagal. So many young people in the hall today, players competing in this championship. Thank you for inviting me. I'm happy to be with you, and I'm happy to take part in this opening ceremony for the 71st Senior National Basketball Championship. There are many reasons I'm happy to be here today. The first among those, though my life has taken a different path, till I was about 15 or 16 years old, I used to play a lot of sports. I went to a boarding school from the age of 5, and I was slim, I was tall for my age, and so I enjoyed the sports, and through you, I think about my days playing sports. I'm also happy to note when I see this procession here, that in 30 or 40 years, the amount of improvement in the economy and in the nutrition levels have raised the average height so much that we can now really compete at an international level. இந்த அளவுக்கு பொருளாதார முன்னேற்றத்தினால் வந்த உடல் முன்னேற்றம், ஆவரேஜ் ஹைட், மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் அதையெல்லாம் மீறி நான் சொல்லணும், இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த போது நான் அவசரமாக டெல்லியிலேருந்து நான் மத்தியானம் திரும்பினேன். என் சகோதரர் அமைச்சர் மையநாதன் ஃப்ளைட் கிடைக்காமல் வர முடியல, எல்லாம் டெல்லிக்கு போயிருக்கேன் 2-3 நாளாக. ஆனால் சரின்னு சொல்லும்போது கூட யார் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் ப்ரோக்ராமை பார்த்த உடனே நினச்சேன், நல்லது செய்வங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு. ஐம் ஹாப்பி டு ஷேர் த ஸ்டேஜ் வித் விஜய் சேதுபதி. ஐம் அ கிரேட் ஃபேன். நான் என்ன சொல்லுவேன், அவ்வளோவா வெவ்வேறு ஆளுங்களுக்கு பொழுதுபோக்கு நேரமும் பொழுதுபோக்கு வகையும் மாறும். எனக்கு அவ்வளோவா நேரமும் இல்லை, எனக்கு வரலாற்றில் அவ்வளோவா படம் பார்க்குற அனுபவம் இல்லை. ஆனால் ஒரு பொது தொழிலில் இருந்து கொண்டு தெளிவாக கருத்தை தைரியமாக சொல்லி, அரசாங்கம் யாராக இருந்தால் இருக்கட்டும் அப்படின்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு தன்மையுடன் சிந்தனையுடன் பேசுகிறவர் விஜய் சேதுபதி அவர்கள். அதனால் அரசியலில் நான் எத்தனையோ வகையில் தனித்துவம் பெற்றவன் என்று மகிழ்ச்சி அடைகிறவன் நான் சொல்கிறேன். இந்த வகையில் நானும் பல கோடி மக்கள் போல் I'm just another fan for Vijay Sethupathi. I'm very happy to be here with him. The value of sports in the development of youth in our country is beyond debate. Among other things, தெளிவாக கூறியிருக்கிறார்கள், how it hones your thinking, how it increases your integration with others in society, how it improves your mindset, discipline, selflessness, playing in team sports. But above all else, in my opinion, the great value of sports is it teaches you how to win, how to lose, and how sometimes the winning or losing is not as important as playing well. And mostly it teaches you that no victory is permanent, no loss is permanent. இன்னைக்கு நீங்கள் ஜெயிப்பீங்க, நாளைக்கு தோப்பீங்க, நாளைக்கு தோப்பீங்க, நாளான்னைக்கு ஜெயிப்பீங்க. So it teaches you to take loss and victory in your stride. For that reason, we are very vested in growing sports as a party, as a government. இது வரலாறு கூறணும் என்றால் 2001ஆம் ஆண்டு நினைக்கிறேன், 2001ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் தலைவர் கலைஞர் முதல் முறையாக இந்த துறையை உருவாக்கினார், இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறையை. So we understood the importance of it going back then.
There's not much to say that has not already been said, but I'll just say it in English for the benefit of my colleagues here on the dais and the press. Of course, to have the real growth in sports and the opportunities, we need a few things. One is infrastructure. We have already allocated, as the president of the Tamil Nadu Basketball Association said, 700 crores to build a 500-acre sports city just very close to Chennai. And that is one of many different infrastructure announcements we made last time. All MLAs are encouraged to build stadiums in their constituencies using the MLA Constituency Development Fund. And at different schools, at different district levels, we are increasing allocation to improve the infrastructure. Without proper infrastructure, we cannot develop world-class talent. From time to time, we are fortunate to bring international events. We used to have an annual ATP tennis tour event. We're trying to revive that and get it back. And as you may all know, of great joy to us because of the events in Russia and Ukraine, when the Chess Olympiad had to be moved out of Russia, we are very fortunate that Chennai has been selected as the destination, and the Chess Olympiad will run here in Chennai. A mention was made about jobs in government. வேலைவாய்ப்பு 3% உள்ளொதுக்கீடு. அது உறுதியாக சில நாட்களில் ஒரு வாரங்களில் புது ஜியோ அறிவிக்கப்பட்டு வெளியிடப்பட்டு அது திருத்தப்படும். Because we understand that people who pursue excellence in things like sport must have a way of making a living. இல்லைன்னா சும்மா ஆசைக்காக சொந்த முன்னேற்றத்தையும் குடும்ப பொருளாதார முன்னேற்றத்தையும் கைவிட்டுட்டு அந்த அளவுக்கு எக்ஸலன்ஸ் பர்சியூ பண்ண முடியாது என்றதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு ஊக்கம் கொடுக்கும் செயலாக அரசாங்கம் கருதி அதை செயலர் எனக்கு இப்போ தெளிவாக்கியிருக்கிறார். அது நான் நிதி மற்றும் மனித வள மேலாண்மை துறை அமைச்சர் என்ற அடிப்படையில் உறுதி கொடுக்கிறேன். அதை கூடிய சீக்கிரம் செயல்படுத்தி விடுவோம். Another thing that helps a lot to drive excellence is an economy independent of government or jobs that creates a livelihood and a possibility of advancement. I think we need no better example than the IPL. What was otherwise a state sport played by upper class people who could afford the luxury and the equipment has now become such a huge business that it can create a path, and anybody who has the talent can make it to that level. So, அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் எக்கானமி உருவாக்குவதற்கும், of course the main part comes from professional associations and sports associations like you, but the government will do its part. All of this together, I must just conclude by saying that we are well aware of the value of sports, of the need to develop infrastructure, of the need to provide employment, of the need to create an ecosystem, an economic ecosystem that provides opportunities and growth. But at the end of the day, it is what comes from within. உங்களுக்குள் இருக்கிற அந்த drive to excellence, விடாமுயற்சி, the pride in your skill, the effort that you give every day when you compete, that will be the basis of us reaching. To some extent, we are focused in Tamil Nadu on that. In the budget, we have announced a 25 crore fund along the lines of the Olympic gold quest to try and create sports people who can compete for medals in the Olympics. So let me just conclude by saying that I am very happy that this event is being held in Tamil Nadu for the 6th time in 71 years. I congratulate all the organizers, starting with Adav Arjuna. I am grateful to the Basketball Federation of India for their support and their acquiescence to do this. I welcome, as the host, I welcome all the teams that are here. I wish you all well in the competition. May the best team win. And we are happy to have you. Thank you very much. Dr. Palanivel Thiagarajan, Minister for Finance and Human Resource Management. My dear friend, Sri Vijay Sethupathi,
my brother Sri Adav Arjuna, who is the captain of the ship, who has made this event come true and wonderful, colorful event, 71st Senior National Basketball Championship. And very soon he is also planning an international championship, particularly in Tamil Nadu, in Chennai, and he himself is a player of basketball. So, and he is not only player, and he is the General Secretary for the Tamil Nadu Olympic Association, and all the dignitaries from the Basketball Federation have been here. All enjoy these holidays, and Tamil Nadu is mainly named for the host, so we will definitely, when Adavachana is there, he will take care of everything. So all the best for all the players. Thank you very much. Thank you.